வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் புதுவை சுதாகர். இன்றைய நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்கு ஸ்டென்ட் வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களா, அப்படி ஸ்டென்ட்னா என்ன, எந்த பேஷண்ட்டுக்கு ஸ்டென்ட் தேவைப்படும், ஸ்டென்ட்டில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, ஸோ இதை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். இது நம்ம சேனல் புதுவை சுதாகர். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய பேஷண்ட்டுக்கு இரண்டு முக்கியமான பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ரத்த நாளங்கள், அதாவது இருதயத்திற்கு ரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய இந்த கொரோனரி ஆர்டரின்னு சொல்கிறோம்ல, அந்த ரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்பை தான் நம்ம ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறோம். இப்படி ஏற்படக்கூடிய இந்த அடைப்பு பார்த்தீங்கன்னா, நாள்பட்ட கொழுப்புகள் தேங்கிறதுனால நம்மளுடைய ரத்த நாளங்களில் கொழுப்புகளால் ஏற்படக்கூடிய அடைப்பு, இதை தான் நம்ம அத்திரோஸ்க்ளிரோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மோக்கர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களுடைய ரத்த நாளங்கள் ரொம்ப பாதிக்கப்படுகிறது. அப்படி பாதிக்கப்படுகக்கூடிய இந்த ரத்த நாளங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல கிளாட்டாக மாறும், அதாவது ரத்த கட்டாக மாறும்போது அது ஹார்ட்டோடைய ரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்பு, இதை தான் த்ரோம்போ எம்பாலை அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக இந்த ரெண்டு விதமான அடைப்பை தான் நம்ம பார்க்குறோம். இந்த எந்த விதமான அடைப்பாக இருந்தாலும் அது ஸ்டென்ட் பொருத்தப்படுகிறதுனே சொல்லலாம். இப்படி ஏற்படக்கூடிய இந்த அடைப்பை நீக்கிறதுக்கு ஓல்டன் டேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மருந்து கொடுப்பாங்க, ஆன்டி கோயாகுலண்ட் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஸ்டெப்டோகைனஸ், யூரோகைனஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மெடிகேஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உடலெங்கும் ரத்த ஓட்டம் ரொம்ப ரத்தம் தண்ணியாக்கப்படும். அப்படி ஆகிறதுனால என்ன ஆகும்னா, சில பாதிப்புகளும் இருக்க தான் செய்யுது. அதே போல் ஹார்ட்டுக்கு செல்லக்கூடிய ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய அடைப்பையும் இது சரி பண்ணணும்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட தெரம்பிக்கு தான் நம்ம த்ரோம்போலைசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய இந்த த்ரோம்போலைசிஸ் தான் முதல்ல உருவான ஹார்ட்டுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். இந்த த்ரோம்போலைசிஸ் டெக்னாலஜி அந்த அளவுக்கு நமக்கு ஒரு தீர்வு கொடுக்காதனால தான் இந்த ஆஞ்சியோகிராம் டெவலப் ஆகுது. லேட் 60க்கு அப்புறம் டெவலப் பண்ண டெக்னாலஜினே சொல்லலாம். இந்த ஆஞ்சியோகிராம் பண்ணுறதுனால ஹார்ட்டில் ஏற்படக்கூடிய அடைப்பை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த அடைப்பை நீக்கிறதுக்கான பலூன் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க, பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த பலூன் ஆஞ்சியோகிராஃபி அப்படின்னு நம்ம சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலூன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரை ஒரு கேத்தெட்டரில் ஃபிக்ஸ் பண்ணி நம்முடைய தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் வழியாக ஹார்ட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டு ஹார்ட்டுடைய ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அடைப்பு இருக்கிற இடத்துக்கு சென்று அந்த அடைப்பை நீக்குவாங்க. அதாவது இந்த பலூன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரை உள்ள அனுப்பி விரிவடை செய்யும் பொழுது ஹார்ட்டில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்களுடைய அடைப்பு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சுது. இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா, இப்படி பண்ணக்கூடிய இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தெரப்பினால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீகாயிலிங் சொல்லுவாங்க. அதாவது அந்த கொழுப்பு கட்டோ இல்லை ரத்த கட்டோ மறுபடியும் உருவாகிறதுக்கு அந்த அடைப்பு நம்மளால் முழுமையாக நீக்க முடியாது. சுற்றி ஓரத்தில் எல்லா இடத்துலையும் அந்த அடைப்பு இருக்க தான் செய்யும். அந்த லூமனை மட்டும் ஓரளவுக்கு நம்ம ஓப்பன் பண்ணி தான் விட முடியும் இந்த பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டினால. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது ரீகாயில் ஆகி மறுபடியும் அடைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கு தான் இந்த ஸ்டென்ட் ரொம்பவே உதவுனே சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்டென்ட் முதல்ல பால்மஸ் என்ற ஒரு சயின்டிஸ்ட் கார்டிஸ் என்ற ஒரு கம்பெனியோட இணைந்து முதல்ல ஒரு மெட்டல் ஸ்டென்ட்டை உருவாக்குறாரு. இதை 1976 தான் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறாங்க. இந்த சயின்ஸ் இதற்கு முன்னாடி பல மருத்துவர்கள் ட்ரை பண்ணியிருந்தாலும் இவர் ஒரு முன்னோடியாக பார்க்கப்படுகிறது. இவர் ட்ரை பண்ணக்கூடிய இந்த ஸ்டென்ட் அதாவது ரத்த நாளங்கள் அடைப்பு இருக்கக்கூடிய இடத்துல அந்த பலூன் தெரப்பி பண்ணும்போது இந்த ஸ்டென்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ரீகாயிலிங்கை இது ரொம்ப அவாய்ட் பண்ணுதுன்னே சொல்லலாம். அதனால் இந்த ஸ்டென்ட் டெக்னாலஜி ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டது. என்னதான் இப்படி ஸ்டென்ட் பொருத்தினாலும் கூட ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கலன்னே சொல்லலாம். அப்படி ஸ்டென்ட் பொருத்தப்படக்கூடிய இடத்துல ரீஸ்டோனோசிஸ்க்கான வாய்ப்புகள் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதற்காக தான் டெக்னாலஜி மறுபடியும் டெவலப் ஆகிட்டே இருக்குது. பல்வேறு விதமான புதிய ரக ஸ்டென்ட்டுகள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஸ்டண்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா 3 வகையாக நம்ம பேசிக்காக கிளாஸிஃபை பண்ணலாம். ஆனால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான ஸ்டென்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இருந்தால் கூட டெக்னாலஜிக்கல் வைஸ் பார்க்கும்போது இந்த 3 வகையை நம்ம சொல்லலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா, முதல் வகை ஜென்ரேஷன், அதாவது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் உருவாக்கப்பட்ட பேர் மெட்டல் ஸ்டென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இரண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக் எலிட்டட் ஸ்டென்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா பயோஸ்கேர்ஃபோல்டு இல்லை பயோ டீஜெனரேட்டபிள் ஸ்டென்ட், இதுதான் இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜினே சொல்லலாம். இப்படி 3 வகையான ஸ்டென்ட் இருக்குன்னே சொல்லலாம். ஒன்று நம்ம பார்க்கலாம். இந்த முதல் வகையான ஸ்டென்ட் பேர் மெட்டல் ஸ்டென்ட் நம்ம சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாலேயோ கோபால்ட் குரோமியம் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பினேஷனான மூலக்கூறுகளால் செய்யப்படுகின்ற ஒரு ஸ்ப்ரிங் போன்ற ஒரு அமைப்பு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமைப்புள்ள இந்த ஸ்ப்ரிங்கை நம்மளுடைய பலூன் சர்ஜரி ரெகுலராக பண்ணக்கூடிய அந்த பலூன் மாதிரி ஒரு அமைப்போடு அதை ஃபிக்ஸ் பண்ணி கேத்தெட்டர் வழியாக நம்மளுடைய தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஃபெமோரல் ஆர்ட்ரியாக இருக்கட்டும், இல்லைன்னா கையில் இருக்கக்கூடிய ரேடியல் ஆர்ட்ரி, இந்த 2 ஆர்ட்ரி தான் ஹார்ட்டை நேரடியாக ரீச் பண்ணும். இந்த ஆர்ட்ரி வழியாக அனுப்புவாங்க. அனுப்பி அதை அதே நேரத்தில் கேத்தலாவில் இருக்கக்கூடிய
கேத்தெட்டர் மிஷினில் நம்ம வந்து லைவாக வியூ பண்ணலாம் எங்கே வந்து இந்த கேத்தெட்டர் மூவ் ஆகிருக்குது அப்படின்றத. அப்படி பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் நேரடியாக ஹார்ட்டுக்கு எடுத்து சென்று ஹார்ட்டில் அடைப்பு இருக்கக்கூடிய அந்த இரத்த நாளங்களில் நேரடியாக கொண்டு சென்று அந்த இரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய அடைப்பை நீக்கி அந்த இடத்துல வந்து இந்த ஸ்டென்ட் வந்து பொருத்தப்படுன்னே சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய இந்த பேர் மெட்டல் ஸ்டென்ட்டால் மறுபடியும் வந்து ரீஸ்டினோசிஸ் ஆகி ஹார்ட் அட்டாக் மறுபடியும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால பொதுவாக மருத்துவர்கள் யாரும் இதை பரிந்துரைக்கிறதுலனே சொல்லலாம். இருந்தால் கூட காஸ்ட் வைஸ் இருந்து எஃபெக்டிவாக இருக்கிறதுனால இன்றைய காலகட்டத்திலே அவ்வப்போது எங்கேயாவது யூஸ் பண்ணுறதுக்கான சூழல் அமைதுன்னே சொல்லலாம். இரண்டாவது வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரக் எலுட்டிங் சொல்லலாம். இந்த ட்ரக் எலுட்டிங் அப்படின்னா நம்ம ஸ்டென்ட்டில் சுற்றி வந்து மருந்து தடவப்பட்டிருக்கும். இந்த மருந்து என்ன ஆன்டிகோயாகுலேட் மாதிரி ஒரு மருந்து இது. இந்த மருந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டென்ட் பொருத்தினதுக்கு அப்புறம் ஸ்லோவாக கரைஞ்சி அந்த ஸ்டென்ட்டை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணும். ஸ்டென்ட்டு சுற்றி இருக்கக்கூடிய அந்த த்ரோம்பஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய கொழுப்பு பார்ட்டிகளாக இருக்கும், அது கரையிறதுக்கான ஏஜென்ட்டான மருந்து செயல்படுறதுனால மறுபடியும் அந்த இடத்துல வந்து ரீஸ்டினோசிஸ் நடைபெறத்தை வந்து ரொம்பவே தவிர்க்குதுன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஃப்ளோ வந்து நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக அமையுன்னே சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய மருந்தில் வந்து பல்வேறு வகை இருக்குன்னே சொல்லலாம். செரோலிமஸ், ஜோட்டோசெரோலிமஸ், அதே மாதிரி டாக்டி டாக்சியல் அதே மாதிரி சொல்லுவாங்க. எரிலிமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான மருந்தும் இருக்குது. இப்படி பல்வேறு விதமான மருந்தை பொறுத்து இந்த வகையான ஸ்டென்ட்டுகள் வந்து உபயோகப்படுதுன்னே சொல்லலாம். இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீஸ்டினோசிஸ் தான். ரீஸ்டினோசிஸை அவாய்ட் பண்ணுறதுனே சொல்லலாம். மூன்றாவது வகை ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா பயோஸ்கேர்ஃபோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பயோடிகிரேடபிள். இப்போ நேம்லேருந்தே நமக்கு தெரியும் பயோடிகிரேடபிள். அதாவது இந்த வகையான ஸ்டென்ட் வந்து கரையும் தன்மை உடையது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம பண்ணக்கூடிய ஆஞ்சியோகிராஃபி ப்ரொசீஜரில் நேரடியாக ஸ்டென்ட்டை கொண்டு போய் ரத்த நாளங்களில் நார்மலாக எப்படி நம்ம வந்து ட்ரக் எலுட்டிங்கோ இல்லை பேர் மெட்டலோ ஃபிக்ஸ் பண்ணுறோம் அதே மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஓராண்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்திலிருந்து ஓராண்டு வரைக்கும் மெல்ல மெல்ல அப்படியே கரையும். அந்த மெடிசின் கரைந்து அந்த ரத்த நாளங்களோட 2 பக்கம் அப்படியே போய் ஃபிக்ஸ் ஆகிடும். கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுக்குள்ள முழுமையாக கரைஞ்சிருன்னே சொல்லலாம். இந்த பயோடிகிரேடபிள் ஸ்டென்ட்டால் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட் த்ரோம்போசிஸ் ஆகிறத தடுக்குதுன்னே சொல்லலாம். அதே போல் எண்டோதோலியல் திசுவில் ஏற்படக்கூடிய டேமேஜ் எல்லாம் இது தடுக்குதுன்னே சொல்லலாம். மிக முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டென்ட் ஃப்ராக்சர்னு சொல்கிறோம்ல அதை வந்து தடுக்குதுன்னே சொல்லலாம். ஸோ இதனால் பல்வேறு விதமான நன்மைகள் இருக்கிறதுனால இந்த ஸ்டென்ட்டை தான் இப்போ எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆனால் கூட பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா இது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சில இடங்களில் இன்னமும் இந்த பேர் மெட்டல் ஸ்டென்ட்டை யூஸ் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். இப்படி பொருத்தப்படுகின்ற ஸ்டென்ட் வந்து எந்த வகையாக இருந்தாலும் சரி பேஷண்ட் வந்து ஒரு 6 மாதம் முதல் 1 இயர் வரைக்கும் கண்டிப்பாக அந்த ஆன்டிகோயாகுலன்ட் ஏஜென்ட் கண்டிப்பாக எடுக்கணும். அதே போல் மருத்துவர் பரிந்துரைக்கிற நாள் வரைக்கும் இந்த தொடர்ச்சியாக கண்டினியூ எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஒரு சில பேஷண்ட்டுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் வரைக்கும் கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னே சொல்லலாம். பேஷண்ட்டோடைய லைஃப் ஸ்டைலு அதே போல் அவங்களோட டயட்டு ரெகுலர் செக்அப் இதை பொறுத்து தான் அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை அதாவது ஸ்டென்ட்டுக்கு அப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குதுன்றதை பொறுத்து தான் அதனுடைய முழுமையான வெற்றி அமையினே சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பல்வேறு சைஸில் அவைலபிள்னே சொல்லலாம். ஜென்ரலாக நம்மளுடைய ஹார்ட்டோட ரத்த நாளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5லேருந்து 4 mm அந்த விட்டில் தான் இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு சைஸில் வந்து நமக்கு ஸ்டென்ட் அவைலபிள்னே சொல்லலாம். லென்த் பார்த்தீங்கன்னா 12 mmலேருந்து 48 mm வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா விட்த் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 to 5 mm வரைக்குமே நமக்கு வித்தில் அவைலபிள். ஏன் இந்த கஸ்டமரைசேஷன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் வந்து ரத்த நாளங்கள் அடைபடக்கூடிய இடம் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு டிஸ்டல் இடத்துலையோ இல்லை வந்து ப்ராக்சிமல்னா வந்து அந்த ரத்த நாளங்கள் தொடங்கக்கூடிய இடம் அங்கே கொஞ்சம் அகலமாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் இல்லை அந்த ரத்த நாளங்களோட கீழ்ப்பகுதியில் வரும்போது வந்து ரொம்ப குறுகி சின்னதாகிடும். அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு கஸ்டமைஸ்டு மெத்தட் ஆஃப் ஸ்டென்ட் இருந்தால் தான் ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம். இதை வச்சு கூட நம்ம ஸ்டென்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அதே போல் நிறைய தனியார் மருத்துவமனைகளில் நீங்கள் போகும்போது ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. இதுலேருந்து ஏதாவது ஒரு ஸ்டென்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா காஸ்ட் பேஸில் இருக்கும். ஒரு பேர் மெட்டலோ இல்லை ட்ரக் எலுட்டிங்கோ இல்லை வந்து பயோஸ்கேர்ஃபோல்டோ எதை நம்ம செலக்ட் பண்ணுறது நம்ம குழப்பமாகவே இருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இது காஸ்ட் பேஸில் தான் அமையும். இந்த குழப்பத்திற்கு வந்து இந்த காணொலி கண்டிப்பாக உங்களுக்கு உதவுனே சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டென்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி காஸ்ட் ஒரு பக்கம் இருந்தால் கூட பர்டிகுலர் சைஸ் ஆஃப் ஸ்டென்ட் தான் வந்து ஒரு சில இடத்துங்களுக்கு ஒத்துப்போகும். இதை வந்து மருத்துவர்கள் தான் தீர்மானிக்க முடியும்னே சொல்லலாம். ஓகே நண்பர்களே, இந்த காணொலியிலிருந்து கண்டிப்பாக ஸ்டென்ட்டை பற்றின ஒரு அடிப்படையான பல்வேறு விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் புதுவை சுதாகர். நன்றி, வணக்கம்.